ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நேற்று வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, ஹஸ்பண்டும் பையனை வந்து நிறைய இடத்துல வந்து செக் பண்ணியிருந்தாங்க. அது வந்து செட் ஆகுதுன்னு சொல்லி இப்போ வந்து நானும் ஹஸ்பண்டும் வந்து இன்னொரு இடத்துக்கு கிளம்புறோம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வாடகை கம்மி, அதனால் வந்து அந்த இடத்துல போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு காலையில் குளிச்சுட்டு சாமி வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு பகவத்கீதையும் படிச்சுட்டு இப்போ கிளம்ப போகிறோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து ரொம்ப அதிகம் கிடையாது, ஓரளவுக்கு தான். பசங்க வந்து டியூஷனுக்கு போயிருக்காங்க, அம்மா வீட்டில் இருக்கிறதுனால அம்மா வந்து சமைச்சிருவாங்க. நான் வந்து சீக்கிரமாக வரத்துக்கு பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து தோசை செய்கிறேன். காலையிலுக்கு தோசையும் தேங்காய் சட்னியும் செய்கிறேன். இது வந்து மாவு இவ்வளோ இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் இருக்கா, ஒரு நிமிஷம் பேக் கேமரா கடை விற்க போகிறதுனால தினமும் வந்து ரெகுலராக தோசை, இட்லி, சாம்பார் இதெல்லாம் வந்து ட்ரைனிங் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி தோசை தான். மாவு வந்து தினமுமே ஊற வச்சு அரைச்சி நம்ம செய்கிறது. ஆக்சுவலாக ஒடிசாவில் வந்து ரொம்ப புளிப்பாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க, அதனால் மாவு வந்து ஓரளவுக்கு புளிக்க வச்சு செய்கிற மாதிரி தான் நான் வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டர் வீட்டில் இல்லை அப்படின்றதுனால தான் நான் செய்யாமல் இருந்தேன். ஹஸ்பண்ட் வரும்போது சென்னையிலேருந்து கொண்டு வந்தாங்க. இப்போ மாவு வந்து இவ்வளோ இருக்குது. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்து செய்யலான்னு சொல்லி சரி அவசரமாக வந்து செஞ்சதுனால அப்படியே வந்து ஊற்றிக்கிட்டு இருந்தேன். கடைசியாக ஊற்றும்போது எல்லாத்தையும் வழித்து ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கும் எங்கள் நாத்தனார் பையனுக்கு எக்ஸாம்ன்றதுனால அவனுக்கும் தோசை வந்து போட்டு வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து 2 போதும்னு சொன்னார். அந்த பையன் வந்து எக்ஸாம் கிளம்புறான், அதனால் தேங்காய் சட்னி மட்டும் செஞ்சுருந்தேன். பசங்க டியூஷன்லேருந்து வந்த அப்புறமா அம்மா சாப்பிட கொடுத்துருவாங்க. ஹஸ்பண்டும் நானும் இப்போ கிளம்பிட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து புவனேஸ்வர். அந்த இடத்துல வந்து வாடகை எப்படி இருந்ததுன்னு சொல்லியிருப்பேன். இந்த இடம் வந்து நிமாபடா. இங்கேயுமே வந்து வாடகை எப்படி இருக்குன்னு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து டபுள் பெட்ரூமே வந்து 6000க்கு கிடச்சிரும். சிங்கிள் பெட்ரூமுக்கு 3500 3000 அந்த மாதிரி வாங்குவாங்க. அட்வான்ஸும் வந்து ஒரு 2 மாதத்துக்கு அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. ஆனால் என்னென்னா கடை மட்டும் ரொம்ப அதிகமாக ரேட்டு கேட்குறாங்க. வீட்டு மெயின் ரோட்டில் வந்து அந்த இடத்துல நான் காமிக்கிறேன். நாங்கள் வண்டி வாங்கியிருந்தோம் இல்லையா, அங்கே தான். அந்த இடத்துல மெயின் ரோட்டில் வந்து கடை பார்த்திங்கன்னா கடையோட வாடகை வந்து 6000 7000 சொல்கிறாங்க. அட்வான்ஸ் வந்து 1,00,000 சொல்கிறாங்க. கண்டிப்பாக கொஞ்சம் சின்ன கடையாக இருந்தால் ஒரு 5000 நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 5000 வாங்கினாலும் வீடு ஒரு 3000 வாங்கினாலும் கரெக்டாக இருக்கும். கடை வந்து கொஞ்சம் பிக்கப் ஆக ஒரு 6 மாதம் ஆனாலும் ஆனால் நல்லா ஓடும். கடையை வச்சு நம்ம ரன் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரோட் சைடில் வந்து நமக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் இருக்காது. புவனேஸ்வரில் நிறைய பிரச்சனை வரும் போல். அதனால் இந்த இடத்துல வச்சோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி ஏற்கனவே ஒரு தடவை இங்கே வந்திருக்கும் போது கூட நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. இப்போ அதே இடம்தான். வீடெல்லாம் ரொம்ப நிறையவே இருக்குது, ரொம்ப அதிகமாக வந்து வீடு இருக்குது. ஆனால் கடை மட்டும் ரோட் சைடில் கிடைக்கவே இல்லை. இங்கே பக்கத்துலேயே சரஸ்வதி ஸ்கூல் இருக்கிறதுனால பசங்கள்லாம் போயிட்டுருக்காங்க ஆட்டோவில். ஸ்கூல் பக்கத்தில் தான், பஜார் வந்து இங்கே பக்கத்தில். ஆக்சுவலாக காலேஜ்லாம் ஒரு 4-5 காலேஜ் இருக்குது, ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது, சிபிஎஸ்சி ஸ்கூல் எல்லாமே இருக்குது. ஆனால் ரோட் சைடில் வந்து கடை தான் கிடைக்க மாட்டேங்குது. 2-3 இடத்துல கேட்டிருக்கோம். வந்து இங்கே வந்து நம்ம கேபின் போட்டால் பிரச்சனை இருக்காது, ஏன்னா நம்ம ஊர் பக்கத்தில் தான் இது. அதனால் கேபின் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி வீடு மட்டும் இன்றைக்கி பார்த்துக்கலாம். வீடு பார்த்துட்டு நம்ம மெயின் ரோட்டில் எங்கே வேணால் வந்து ஒரு கேபின் வந்து ரெடி பண்ணி போட்டுக்கலாம், கடை கிடைக்கல அப்படின்னா. ஏன்னா கடை வந்து 2 இடத்துல கேட்டோம். எல்லாருமே வந்து கடை வந்து ரன் பண்ணலைன்னா கூட அப்படியே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பக்கத்தில் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வந்து மந்த்லி திறக்கிறதே இல்லையா, ஒரு மாதத்துக்கு ஒரு 4 தடவை 5 தடவை தான் திறக்கிறாங்களாம். அதனால் வந்து சரி நம்ம வந்து அந்த கடை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் என்கிட்டே இருக்குது, நானே கொடுத்துட்றேன், ஆனால் பார்ட்னர்ஷிப் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அதாவது அவங்க நமக்கு வந்து கூலி தர மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து எல்லா பொருளும் கொடுத்துருவேன், எல்லாம் செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து சமைச்சு விற்கணும் அப்படின்னாங்க. அந்த மாதிரிலாம் இல்லைங்க, நாங்கள் அந்த மாதிரி பார்க்கல. நீங்கள் வந்து கடையே எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து விலைக்கு வாங்கிக்கிறோம், இல்லைனா வாடகை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஒரு கேபின் மாதிரி தான். அவங்க வந்து இல்லை விலைக்கு வந்து வாங்க முடியாது, ஏன்னா ரோட் சைடில் அது அவங்களோட இடத்துல அவங்க போட்டிருக்காங்க. வாடகைக்கு தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க இல்லைங்க வாடகைக்கெல்லாம் கொடுக்க முடியாது. இல்லை பக்கத்தில் தான் ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்கள் கடையே ஓப்பன் பண்ணுறதுனா, இல்லை எங்கள் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு நான் ஓப்பன் பண்ணல, நான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 6 மாதமாக அவங்க ஓப்பன் பண்ணவே இல்லையா. சரின்னு சொல்லிட்டு அங்கே வேலைக்கு ஆகாது. இதோ இங்கே தெரியுதுங்களா, இந்த மஞ்சள் கலர் கேபின் அந்த மாதிரி தான்.
அதுக்கப்புறம் அந்த ரோட் சைட்லலாம் பார்த்திங்கனாலே தெரியும். இந்த இடத்துலலாம் ஈஸியாக கேபின் போடலாம். அது இங்கே தான் ஒரு கடை ரோட் சைடில் இது திறக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி அந்த சைடில் இன்னொரு சைடில் இருந்தது. அங்கே தான் கேட்டிருந்தோம். ஆக்சுவலாக எல்லாமே வந்து டிஃபன் சென்டர் தான். இங்கே வந்து இந்த தாலுக் ஆஃபீஸ் இங்கே எதிரிலேயே இருக்கும். ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. எல்லா இடமும் இங்கே மெயின் ரோட்லேயே இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். கடை வந்து கொஞ்சம் லேட்டாக பிக்கப் ஆனாலும் ஆனால் நல்லா ஓடும். பேங்க்கு, அதுக்கப்புறம் நிறைய ஷோரூம், அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரியல் ஏரியா மட்டும் இல்லை, ஆனால் வந்து ஒரு பெரிய பஜார்னு சொல்லலாம். அதோடு வந்து இந்த சைடில் இந்த மாதிரி கடை எதுவுமே வந்து டூலெட் கிடையாது. ஒரு கடை கூட இல்லை. எல்லா கடையுமே வந்து ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் ஒரு கோயில் இருந்தது. அங்கே நின்றுட்டு ஒருத்தவங்களுக்கு ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாரு. தெரிஞ்சவங்க வந்து யாரோ சொல்லியிருந்தாங்களாம், ஒரு கடை வந்து வாடகைக்கு இருக்குது, அவங்க வந்து ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்காங்க ரொம்ப நாளாக, அங்கே வேணால் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஹோட்டல்லே தான், அதோ இங்கே தான் இருக்குது அந்த கடை. இங்கே வந்து ஒரு ஸ்கூல் எதிரில் வந்து அங்கே விசாரித்தோம். அவங்க வந்து வெளியில் போயிருக்காங்க, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்கு இல்லையா, இது பக்கத்தில் அந்த பக்கம் அந்த கடை தெரியுதுங்களா, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த இடம் அங்கே தான் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம்லாம் எல்லாமே வந்து கட்டிக்கிட்டு இருக்கும்போதே, புதுசாக இருக்கும்போதே வாங்கிக்கிறாங்க. அதோ இந்த கதை தான், இந்த போர்டு தான் போட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து ஓப்பன் பண்ணுறதே இல்லையா, ரொம்ப நாள் ஆச்சா. அதனால சரி அவங்கக்கிட்ட கேட்டு பார்க்கலான்னு சொல்லி கேட்டோம். அவங்களுமே வந்து நாளைக்கு வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இங்கெல்லாம் வந்து ரோட் சைடில் நம்ம ஈஸியாக வந்து கேபின் போட்டுக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது, கொஞ்சமாக காசு கொடுத்தா போதும். அதனால சரி எங்கேயோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வாடகைக்கு ஒரு இடத்துல பேசியிருந்தோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நான் சக்கிகோபாலில் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து காட்டினேன் இல்லையா, அதை விட பெரிய ஹாஸ்பிட்டல் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடம் பேர் வந்து நிம்மாப்படான்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துலையும் வந்து நிறைய டூலெட் போட்டிருக்காங்க. ஆனால் வீடு தான் இருக்குது, கடை வந்து இல்லை. கடை வந்து கண்டிப்பாக நம்ம கேபின் மாதிரி போடணும். அதுக்கப்புறம் பசங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஏதோ எக்ஸிபிஷன் நடக்குது போல், பசங்கள்லாம் வந்து நிறைய இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொண்டு வந்து அங்கே ஒரு பெரிய டென்ட்லாம் போட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. அங்கே போய்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து இங்கே பக்கத்தில் கிளினிக் இருக்குது, அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே வரைக்கும் வந்து பார்த்தோம். ஏதாவது இடம் இது டூலெட் கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயுமே எதுவுமே இல்லை. ஆனால் கேபின் போடுறதுக்கு 2-3 இடத்துல நிறைய சான்சஸ் இருக்குது, எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வீடு மட்டும் ஒரு 2-3 வீடு பார்த்துட்டு நம்ம வந்துடலாம். நாளைக்கு வந்துட்டு அந்த கடை வந்து பார்க்குறவங்க அவங்க வந்துடுவாங்க. அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அந்த கடை கொடுத்தாங்கன்னா ஓகே, இல்லைனா ஒரு கேபின் ரெடி பண்ணி நம்ம வந்து ரோட் சைடில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஹஸ்பண்டும் நானும் வந்து கிளம்பிட்டோம். இது எல்லா கடையுமே வந்து ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 2-3 கடை வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. கட்டுற கடை கூட வந்து நான் கால் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து 30,000 ரூபா சொன்னாங்க. என்னங்க 30,000 வாடகைன்னா ஆக்சுவலாக ரொம்ப பெரியதாக வந்து ஷோரூம் வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு கடை கேட்டதுக்கு 18,000 ரூபா சொன்னாங்க. அது வந்து ஹோட்டல் ப்ராசஸ்லேயே கட்டிருக்காங்க, ஆனால் ரொம்ப லென்த்தாக இருக்குது, அதுவும் வேலைக்கு ஆகாது. அதே மாதிரி இன்னொரு கடை இருந்தது, அதுவும் வந்து பெருசு தான், எல்லாமே பெருசாக இருக்குது. நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நமக்கு வந்து ஒரு 5,000 நம்ம பட்ஜெட். அந்த மாதிரி குட்டியாக ஒரு கடை இருந்தால் கூட நம்ம கடைக்குள்ளே வந்து எல்லாம் சமைச்சிக்கிட்டு வெளியில் வந்து கூட நம்ம வந்து கையேந்தி பவன் மாதிரி சாப்பிட கொடுக்கலாம் அப்படி தான் நினச்சோம். ஆனால் வந்து செட் ஆகலை. இங்கே தான் ஹாஸ்பிட்டல், இது பக்கத்தில் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்தோம், எதுவுமே டூலெட் கிடையாது. ப்ளஸ் வந்து கேபினும் இங்கே வைக்க அலோவ் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அங்கே விசாரித்ததில். சரி இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் வந்து ஒரு வீடு டூலெட் ஒரு 2-3 இடத்துல ஃபோன் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். வீடு வந்து ஆக்சுவலாக நல்லா இருக்குது. வாடகை வந்து இந்த வீட்டுக்கு வந்து 5,000 ரூபா வந்து வாடகை சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரே ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குது, நல்ல பெரிய ஹாலு. அந்த ஹாலு அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஷோகேஷு எல்லாமே இருக்குது. நல்ல ஒரு ரூம் மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து பக்கத்தில் நமக்கு இந்த மாதிரி ஒரு பால்கனி, அதிலிருந்து ஒரு சாமி ரூமும் கிச்சனும் அங்கேயே இருக்குது. இந்த மாதிரி தனித்தனியாக கிச்சன், சாமி ரூம், ப்ளஸ் வந்து இது வந்து குட்டியாக ஒரு ஹால் மாதிரி. இது வந்து ரூமு. இதில் ரூமில் எதுக்கு இங்கே சும்மாவே படிக்கட்டு கட்டிருக்காங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா, ஒருவேளை அவங்க பசங்க வந்து வெளியில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. இன்ஜினியர் போல் இஷ்டத்துக்கு வீடு கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு சைடில் வச்சு, இந்த பக்கம் ஹாலுக்குள்ளே ஒரு படிக்கட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு ரூமு. ஆனால் அதை வந்து ப்ளைவுட் போட்டு அடித்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த பக்கம் கீழே இறங்குனா அந்த ரூம் தான் இது. அந்த பாட்டி உட்காந்துருக்காங்களே அதுதான். ஓகே, ஆனால் 4,500 ரூபாய்க்கு ஒர்த் இல்லை இந்த ஏரியாவில். ஒரு 4,000 ரூபாய் வந்து நாங்கள் கேட்டோம். அவங்க வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி வேண்டாம், ஏன்னா செட் ஆகாது, 4,000 ரூபாய்க்கு ஒர்த் இல்லை இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து இன்னொரு வீடு பார்த்தோம். இது வந்து டபுள் பெட்ரூம். இது வந்து 4,500 ரூபாய் சொன்னாங்க. அது சிங்கிள் பெட்ரூமே 4,500, இது வந்து டபுள் பெட்ரூம் 4,500. ஆனால் சின்ன ரூம் தான். ஊருக்குள்ளே இருக்க மாதிரி இல்லை, எங்கள் ஊருக்கு வர வழியில் அந்த பக்கமாக இருக்குது. சரி எப்படியும் வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது விரதம் செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னால ஒரு 2 சீரா பூரியும்
சென்னா சில்லியும் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கடை கிடைக்கட்டும், அதுக்குள்ளே பசி இருந்தால் சாப்பிடாம இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிட்டு பசிக்குது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து அம்மா வந்து குழம்பு செஞ்சுருந்தாங்க. நான் வந்து பொரியல் பண்ணேன். சாப்பாடும் அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க. நேற்று ரசம் இருந்தது. நான் வந்து அவல் சாப்பிட்டேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை விரதம் அப்படின்றதுனால ஹஸ்பண்ட் வந்து அவல் சாப்பிட்றேன், நான் நல்ல ஃபுட்டாக சாப்பிட்றது விரதம் எடுக்கலாம், நான் அடுத்த வாரம் நான் கூட விரதம் எடுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா இதில் பால் பவுடர், ஹார்லிக்ஸ், வாழைப்பழம், குட் டே பிஸ்கட்டு, அவல், சர்க்கரை எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கிண்டல் பண்ணார். சரின்னு சொல்லிவிட்டு அவர் சாப்பாடு சாப்பிட நான் அவள் சாப்பிட்டுட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஆகிடுச்சு. 2 மணி மேலேயே ஆகிடுச்சு. 3 மணி கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து லைவ் பண்ண முடியலை. கொஞ்ச நேரம் வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி பேசிவிட்டு நல்லா வந்து டயர்டாகிடுச்சு. ஏன்னா காலையில் 6 மணி போலவே 6-7 மணி போலவே கிளம்பியிருந்தோம். வரத்துக்கு 1:30 மணி கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. எல்லா இடமும் சுற்றிட்டு சரின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து மனசு ஒரு மாதிரியாக இருந்தது. ஆனால் இந்த இடம் தான் செட் ஆகும்னு தோணுது. பார்க்கலாம், மறுபடியும் நாளைக்கு போய் பார்க்க வேண்டியிருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.